நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் தினேஷ் மாயவன். வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கிருந்து வேலைக்காக துபாய்க்கு அழைத்து சென்று அவர்கள் மீது லோன் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை இன்றைக்கி நம்ம வெளிக்கொள்ள வர போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. வணக்கம் தினேஷ் அவர்களே. எப்படி உங்களை ஸ்கேம் பண்ணாங்க? துபாயில் நீங்கள் வேலைக்காக போனீங்களா? என்ன வேலை அங்கே செஞ்சீங்க? எப்படிலாம் அந்த ஸ்கேம் அங்கே துபாயில் நடைபெறுது? ஆக்சுவலி துபாயில் குளோபல் லீகல் அண்ட் விசா சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நடத்தின்னு இருக்காங்க. நார்த் இந்தியாவை சேர்ந்த தருண் அகர்வால், அவனோட கூட்டாளிகளான பங்கஜ் சிங்கு, சுபம், அப்புறம் அசர்பைஜானை சேர்ந்த நோவரல்லாங்கிற பொண்ணு, மொத்தம் 4 பேர் சேர்ந்து அந்த கம்பெனி லீகலாக நடத்தின்னு இருக்காங்க. இந்த கம்பெனியோட வேலை என்னன்னா, துபாய்க்கு வெளிநாடுகள்லேருந்து போகிறவங்களுக்கு லீகலாக வீசா வாங்கி கொடுக்குறதும், அவங்களுக்கு புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் செட்டப் பண்ணி கொடுக்குறதுனா அதுக்கு ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறது, பேங்கிங் சப்போர்ட்டு, லோன் எடுத்து கொடுப்பாங்க இல்லைங்களா பிஸ்னஸ்க்கு, அந்த மாதிரியான சப்போர்ட் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியாக அவங்க அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. அந்த வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, துபாய்க்குன்னு வேலைக்குன்னு ஆட்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பேரில் போலியாக கம்பெனிங்களை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பேரில் லோன் எடுத்து, அந்த லோனை பிளாங்க் செக்கில் கையெழுத்து வாங்கி அந்த லோனில் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு அவங்கள திரும்ப ரிட்டன் டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி ஊருக்கு வரவங்க இமிக்ரேஷனில் மாட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 வருஷம் 10 வருஷம் அந்த அவங்க பேரில் இருக்கிற லோனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்களோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனை என்னென்னா, அந்த நாட்டு சிறையில் இவங்க பேரில் எடுத்துருக்கிற லோனை கழிக்கிற வரைக்கும் அங்கே வேலை கொடுப்பாங்க. அந்த வேலை செஞ்சு அவங்க அந்த லோனை அடைச்சதுக்கப்புறமா, அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வெளியில் விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அங்கே தண்டனை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு வேளை இதில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனி இருக்குது இல்லைங்களா, இவங்க தனியாக இந்த வேலையை செய்யாமல் அவங்களுக்கு அங்கே இருக்கிற துபாயில் இருக்கிற கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க, இமிக்ரேஷனில் இருக்கிறவங்க, யூஏஇ ஐடி ஆஃபீஸில் இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, மெடிக்கல் செக்கப்புக்கு போகிறோம் இல்லைங்களா, அங்கே இந்த எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஃப்ராடை ஒரு நெட்வொர்க் மாதிரி அவ்வளோ பேர் சேர்ந்து தான் இந்த இது பண்ணுறாங்க. அதனால் ஒரு வேளை அந்த இமிக்ரேஷன்லேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னா, இந்த பணத்தை இவங்க திருடிட்டு நாட்டை விட்டு ஓடி வந்ததா அவங்க விசாவை கேன்சல் பண்ணி பாஸ்போர்ட் பேன் பண்ணிடுறாங்க. அங்கே இந்த மாதிரி ஒரு திருட்டு அங்கே நடந்துன்னு இருக்கு. இதில் நான் பார்த்தீங்கன்னா, என் பக்கத்து வீட்டு தம்பி கணேஷுங்கிற பையனா அங்கே ஏற்கனவே தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஜென்ட் ஒருத்தர் ராஜான்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் மூலிமா ஒரு 9 பேர் போயிருக்காங்க. 9 பேர் பேர்லேயுமே அங்கே ஒவ்வொரு தனிநபர் பேர்லேயும் 3 கம்பெனி 5 கம்பெனின்ட்டு நான் போயிருந்தேன். ஜூன் மாதம் 23ஆம் தேதி அங்கே போயிருந்தேன். அந்த நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே இவங்க எல்லோரும் போயிருக்காங்க போல். இந்த நான் 9 பேர் பேர்லேயுமே 3 கம்பெனி 5 கம்பெனின்னு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஒவ்வொரு கம்பெனி பேர்லேயுமே லோன் எடுத்திருக்காங்க. எக்கச்சக்கமான திராம்ஸில் லட்சக்கணக்கான திராம்ஸ் லோனாக எடுத்திருக்காங்க. அது இந்திய மதிப்பில் கோடிக்கணக்கான ரூபாவாக எடுத்திருக்காங்க. ஓகே, ஒருத்தர் பேர்லேயும் 5 லோன் 6 லோன் 10 லோன் எடுத்துருக்காங்களா? நான் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா 3 கம்பெனி ஒரு தனிநபர் பேரில், 4 கம்பெனி ஒரு தனிநபர் பேர்லன்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு தனி கம்பெனி பேர்லேயும் 3 லட்சம் 5 லட்சம் திராம்ஸுங்கிற மாதிரி லோன் எடுத்துன்னு இருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நீங்கள் என்ன பண்ணீங்க? எப்படி அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க? அதுதான், நாங்கள் ஒரு ரூமில் போய் தங்கியிருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தாங்க. அந்த ரூமில் தான் இந்த 9 பேரும் தங்கியிருந்தாங்க. இந்த 9 பேரும் அந்த ரூமில் தங்கியிருந்தாங்க இல்லைங்களா. அந்த 9 பேரை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி உன் பேரில் புதுசாக ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, அதுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி. அதாவது எப்படின்னா, அது ப்ராசஸ் வீடியோ ஷூட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட எழுதி கொடுத்துறாங்க. இது என் பேர் இந்த பேர். இப்போ என் பக்கத்து வீட்டு தம்பி என் கூட வந்தான் இல்லைங்களா கணேஷ், அவன் பேர்லேயுமே லோன் எடுக்கிறதுக்கு வீடியோ ஷூட் பண்ணாங்க. அவன்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் பேர் கணேஷ் மூர்த்தி பால்ராஜ், என்னோடய பாஸ்போர்ட் நம்பரு இதுன்ட்டு, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், என் பேரில் நான் இந்த மீடியா 360 அப்படிங்கிற ஒரு கம்பெனி நடத்த போகிறேன் இங்கே, அதுக்கு லோன் கேட்டு பேங்க்கில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை எழுதி கொடுத்து ஒரு பேப்பரில் அதை படிச்சுக்கிட்டு அது வீடியோவில் பேசுப்பா அப்படின்னு சொல்லி வீடியோ ஷூட் பண்ணியிருந்தானுங்க.
அந்த வீடியோ அது மாதிரி ஒவ்வொரு பேர்லையும் அந்த ஒவ்வொருத்தவங்க பேர்லையும் 9 பேர் பேர்லையும் ஒவ்வொரு முறையும் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணும் போதும் அவனுங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணி அந்த வீடியோ இது பண்ணி தான் அவங்க லோன் இது பண்ணுறாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து இல்லை. ஓகே, இப்போது ஒரு நாட்டுக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், அங்கேக்கான ஒரு ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃப், இந்த விஷயங்கள்லாம் வந்து அங்கே பண்ண முடியுமா அவ்வளோ சீக்கிரமாக? உடனே பண்ணி உடனே ஒரு லோன் எடுக்கிறது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, இது எப்படி செஞ்சுருக்காங்க? ஆக்சுவலி எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. நான் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள்ட்ட. எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் நிறையா தமிழ் கான்டாக்ட் கிடைச்சிது. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும் போது நான் அவங்கள்ட்ட பேசினேன், இந்த மாதிரி 1 மாதத்துக்குள்ளாரெல்லாம் லோன் எடுத்திருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெலாம் சாத்தியமே இல்லை, நான் இங்கே வந்து 30 வருஷமாக இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. ஒரே மாதத்தில் யார் பேர்லேயும் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, மெடிக்கல் செக்கப்புக்கு போகிறதுக்கே 15 நாள் 20 நாள் ஆகிடும். இந்த யூஏஇ ஐடி வாங்கிறதுக்கு 1 மாதத்துக்கு 3 மாதம் இல்லை 6 மாதம் கூட ஆகும். அவ்வளோ டைம் ஆகும். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணவே முடியாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 நாளுக்குள்ளார அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பழனி முத்துன்னு ஒரு நபர், அந்த நபர் பேரில் ஒரே மாதத்துல இந்த எல்லா ப்ராசஸும் முடித்து லோனும் எடுத்து முடித்து அவரை அனுப்பிவிட்றதுக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. சரிங்களா, அது வரைக்கும் நாங்கள் அந்த ரூமில் இருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியன் எம்பசி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே இருக்கிற எல்லா கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க சேர்ந்து இது பண்ணுறதுனால அவங்களால அதை இல்லீகலாக அதை பண்ண முடியுது, லீகலாக அதை பண்ண முடியாது. இவங்க எல்லாரும் அந்த இதில் டீமில் இருக்காங்க இல்லைங்களா, கவர்மெண்ட் செக்டரில் யூஏஇ ஐடி வாங்காமல் அங்கே லோன் வாங்க முடியாது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த யூஏஇ ஐடி வாங்குற அந்த ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ராசல் கைமாவில் ஃப்ரீ ஜோன் விசாவுக்குன்னு ஒரு ராசல் கைமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்குது இந்த ஆஃபீஸு. ராசல் கைமாவில் 2 விசா அடிக்கிற ஆஃபீஸ் இருக்குது அந்த யூஏஇ ஐடிக்கு. அதில் வந்து இந்த ஆஃபீஸில் வந்துட்டும் இந்த இல்லீகலான வேலை நிறையா நடக்குதுன்ட்டு நான் இது பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா, இந்தியன் எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா, எனக்கும் என் தம்பிக்கும் முன்னாடி ஃபஸ்ட் டைம் போனப்பே வந்துருச்சு அந்த யூஏஐடி. என் கூட வந்திருந்தான் இல்லைங்களா, பக்கத்து வீட்டு தம்பி கணேஷ் பால்ராஜ், அவன் தான் எங்களை கூட்டிகிட்டு போனவன். அந்த தம்பிக்கு மட்டும் யூஏஐடி வந்து வரல. அதனால் அந்த இந்தியன் எம்பசியில் கான்சுலேட்டில் வந்து கூப்பிட்டு அவங்க விசாவை கேன்சல் பண்ணி அனுப்புங்க, ரிட்டன் டிக்கெட் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னது என்னன்னா, இவங்க 2 பேரும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐடி வந்துடுச்சு, அந்த தம்பி கணேஷுக்கு மட்டும் போக முடியாது, அவனுக்கு திரும்ப போயிட்டு அவன் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வச்சுட்டு வரணும், அந்த ஐடி வந்தால் தான் இவங்க விசாவை கேன்சல் பண்ணி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதுக்காக ஒரு 15 நாள் நாங்கள் அங்கே தங்கி அந்த வேலையை போய் முடித்தோம். நான் முடிக்கும் போது வந்து அந்த யூஏஇ ஆஃபீஸ்க்கு போனோம்ல, அங்கே போனப்போ நான் வந்து அவங்க பேரில் அங்கேயே வழக்கு தொடுக்கலாம், லேபர் கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி என்னோட வந்து லேபர் கான்ட்ராக்டு, யூஏஇ ஐடி இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அமீர் சென்டருக்கு போயிட்டு என்னோட டீட்டெயில் கேட்கலான்ட்டு அதாவது அமீர் சென்டர் வந்து இங்கே இ-சேவை மையம் இருக்குது இல்லைங்களா, கவர்மெண்டோட எல்லா சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த மாதிரி அங்கே அமீர் சென்டர், அந்த அமீர் சென்டரில் போய் கேட்கலான்ட்டு போனப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து ராசல் கைமா ஃப்ரீ ஜோன் விசா, இது வந்து டீட்டெயில் வந்து இங்கே கிடைக்காது, இதுக்குன்னு தனி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கே அது தெரியல. ஆக்சுவலி நாங்கள் தங்கியிருந்தது வந்து துபாயில், அவன் வந்து எங்களுக்கு விசா அந்த ப்ராசஸ்லாம் பண்ணது வந்து ராசல் கைமாவில். இதுக்கும் அதுக்கும் இது வேறு ஸ்டேட்டு, அது வேறு ஸ்டேட்டு துபாயில். இதுக்கும் அதுக்கும் ஒரு 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தது. நான் திரும்ப அந்த தம்பி கணேஷை கூப்பிட்டு போனான் இல்லைங்களா, அங்கே போயிட்டு இவனை உள்ளார அனுப்பி விட்டு நான் ரிசப்ஷனில் வந்து என்னோட யூஏஇ ஐடி கேட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே அமீர் சென்டரில் கிடைக்கல என்னொன்று. நான் திரும்ப அங்கே போயிட்டு அந்த ரிசப்ஷனில் கேட்கும்போது அவனுங்க வந்து செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணானுங்க, உனக்கு வந்து வந்துடுச்சு, உன் கம்பெனியில் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. நான் வந்து சொன்னேன், என் கம்பெனியில் எனக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இங்கே ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒன்று கொடுக்க முடியுமா, நான் அதுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னா. இல்லை அப்படிலாம் எங்களால் கொடுக்க முடியாது, நீ போய் உன் கம்பெனியில் வாங்கிக்கோ அப்படின்னானுங்க. அதான் நான் தான் சொல்கிறேன்ல, என் கம்பெனியில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அங்கே போய் வாங்க முடியாது. ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே இதுக்கு நான் வந்து ஏதாவது ஃபார்மில் இது பண்ணுவேன், இல்லை என் பாஸ்போர்ட் என்ன கொடுக்கணுன்னாலும் சொல்லுங்கள், நான் அதோட ஜெராக்ஸ் கொடுக்குறேன், அது போக நான் இந்த காப்பிக்கு எவ்வளோ செலவோ அந்த காசும் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு அந்த காப்பி ஒன்று கொடுங்கன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டுன்னு இருந்தேன்.
அந்த டைமில் வந்து இவனுங்க கொடுக்க முடியாதுன்னானுங்க. நான் அவனுள்கிட்ட இது தான்டா கேட்குறேன், நீங்கள் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு அவங்கள்ட்ட சண்டை போட்டுருந்தேன். அந்த டைமில் உள்ளார அந்த ப்ராசஸ்க்காக போயிட்டு வந்தான் இல்லைங்களா தம்பி கணேஷ், அவன் போயிட்டு வந்தவொடனே பயத்தில் வந்து ஆனால் எதுவும் பிரச்சனை தான் பண்ணான், நான் போயிடலான்ட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சொன்னான். சரின்ட்டு நான் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா அவன் எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு ஜூலை 18 நாங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டோம். கனெக்டிங் ஃப்ளைட்டில் போட்டிருந்தான், துபாயிலேருந்து மும்பை, மும்பைலேருந்து சென்னை. துபாயிலேருந்து மும்பை வந்தவொடனே இந்த கணேஷ் இருக்கான் இல்லைங்களா, அவன் சொன்னான் என்கிட்ட, ஆனால் நம்ம அன்றைக்கி யூஏஇ ஆஃபீஸ் போனோம்னா ராசல் கைமாக்கு, அங்கே வந்து நான் இந்த ப்ராசஸில் உட்காந்து இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து என்னை வீடியோ கால் பண்ணி எதிரில் ஒரு நபருக்கு காட்டினானா. அவன் வந்து எதிரில் இருக்கிறவன் என்ன சொன்னான்னா, அவனை நீ காட்டாத, நீ வந்து அங்கே என்ன நடக்குது, அந்த ப்ராசஸ் கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னா அதை பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, அப்டேட் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லி கட் பண்ணிட்டானுண்ணா. அது ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தானுங்க. அந்த தம்பி கணேஷ் வந்து மும்பையில் அவன் ஃபேமிலி இருக்குது, அதனால் அவனுக்கு ஹிந்தி புரியும். அவனை வச்சு தான் நான் இந்த இந்தியன் கான்சுலேட்லேயும் பேசினேன், அவங்களும் நார்த் இந்தியன். அது இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, நம்மளை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க போல், நம்மளை வந்து இது பண்ணுறாங்க போல், நம்மளை இங்கே இருக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ணிவிடுவாங்க போல் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுனால இவனுங்க தொடர்ந்து என்னை இது பண்ணதுனால நான் அவனுங்க மேலே பெருசாக எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அங்கேருந்து வந்துட்டேன். ஓகே, எப்படி அங்கேருந்து வர்றதுக்கான அந்த ப்ராசஸ், அந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணீங்க, என்னென்ன பண்ணீங்க, எப்படி உங்களால் வர முடிஞ்சுது? ஆக்சுவலி நான் போன உடனே ஒரு முதல் நாள் இருந்தேன். 2வது நாள் காலிலேருந்து இவனுங்க பேசுகிறதுலாம், இந்த ரூமில் இருந்த 9 பேர் வந்து அந்த லோன் ப்ராசஸ் அதெல்லாம் பேசுகிறதுலாம் தெரிஞ்சுது. அது போக நம்ம வெளியில் நான் வந்து போனதே பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில் ஐடியில். ஸோ அங்கே போனால் இன்னும் பெட்டராக ஏதாவது வேலை தேடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன். ஏன்னா நடுவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது லாஸ் ஆகிடுச்சு. அதனால் அங்கே போனதுக்கப்புறமா வேறு வேலை தேடுறதுக்கான முயற்சி பண்ணேன் இல்லைங்களா. அப்போ அங்கே யாரெல்லாம் எனக்கு தமிழ்காரங்க கிடைக்கிறாங்க அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணும்போது, அந்த பில்டிங்கோட, அதாவது நாங்கள் தங்கியிருந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா அல் மங்குல்னு சொல்லி அந்த ஏரியாவில் ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் பில்டிங், எஜ்ஜே ரியல் எஸ்டேட் பில்டிங். அந்த பில்டிங்கில் வந்து புதுக்கோட்டையை சேர்ந்த ஃப்ரோஸ்கான் ஒரு செக்யூரிட்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த செக்யூரிட்டிகிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி வேலையை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு சொல்லி போய் பேசினேன். நான் இந்த மாதிரி நான் உந்தர்பேட்டிலேருந்து வந்திருக்கிறேன்னா, இங்கே ஏதாவது நல்ல வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேனா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவரு தான், அந்த செக்யூரிட்டி தான் சொன்னாப்புல, இந்த வேலைக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி வேறு வேலை தேடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இல்லைண்ணா இந்த வேலை செஞ்சுக்கிட்டே வேறு வேலை நல்ல வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேனா அப்படின்னா. இல்லை தம்பி, இந்த வேலைக்கு வந்திருக்கிறீங்களா, இதில் வந்து உங்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்களே, இவங்க வந்து உங்கள் பேரில் வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து உங்கள் பேர்லேயே லோன் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க. அவங்க வந்து இங்கே உங்கள் பேரில் வந்து ஒரு 5 லட்சம் திராம்ஸ் 7 லட்சம் திராம்ஸ் வந்து லோனாக எடுத்துகிட்டு அதுலேருந்து உங்களுக்கு இந்திய மதிப்பில் ஒரு 1 லட்ச ரூபா, இல்லை இங்கே 6 மாதம் இருக்கிறீங்கன்னா 6 லட்ச ரூபா அந்த மாதிரி கொடுத்து உங்களை வந்து ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நாட்டு பக்கமே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் உடனே இங்கே வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலாக இயங்கிட்டு இருந்தேன் நான், அந்த இயக்கங்களில் கட்சிகளில் அப்படின்ட்டு. அப்போது நான் இங்கே இருக்கிற என்னோட நண்பர் வந்து தோழர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாப்புல, அவருக்கு வந்து தகவல் கொடுத்தேன், இந்த மாதிரி ஒன்று இங்கே நடக்குது தோழர் அப்படின்னு சொல்லி. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற தோழருக்கும் தகவல் கொடுத்தேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற தோழருக்கும் தகவல் கொடுத்தேன். அப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற தோழருக்கு தகவல் கொடுத்தோடனே அவர் என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா, அங்கே அவர் வந்து விசாரிச்சுட்டு துபாயில் வந்து தமிழ் அமைப்புகள் இருக்குது தோழர், அது போக தமிழ் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது, அந்த 2 அமைப்பில் ஏதாவது ஒன்றில் பேசி நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய இது பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம், அந்த அமைப்புலேருந்து வந்து உதவிக்கு வருவாங்களான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஏற்கனவே 9 பேர் மாட்டின்னு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பற்றியும் சொல்லி இவங்களாம் தெரிஞ்சு வந்தாங்களா என்னன்னு தெரியல தோழர், ஆனால் இவங்க பேர்லலாம் எக்கச்சக்கமாக லோன் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் இவங்க எல்லாத்தையுமே இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு கிச்சன் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி எல்லா வேலையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இவங்களை எப்படி கூப்பிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல, இவங்க தெரிஞ்சு வந்தாங்களா இல்லை தெரியாமல் வந்து மாட்டின்னு இருக்காங்களான்னு கரெக்டாக எனக்கு தெரியல. இப்படி ஆனால் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த 9 பேர் மாட்டின்னு இருக்காங்க, இவங்கள எப்படியாவது இது பண்ணணுன்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரிங்க நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு அவர் வந்து அங்கே இருக்கிற அமைப்புகளை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அதே டைமில் நான் வந்து என்ன பண்ணேன்னா, மொபைலில் கூகுள் சர்ச் பண்ணி தமிழ் அமைப்புகள்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு தேடும்போது ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு சில குரூப் வந்துச்சு. அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணி பார்த்தேன், எந்த ரெஸ்பாண்டுமே இல்லை. அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்லேயே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாப்புல,
அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிக்கலில் நாங்கள் மாட்டின்னு இருக்குங்க, இங்கே ஏதாவது அமைப்பு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அவரும் அதே தான் சொன்னாப்புல, தமிழ் அமைப்புகள் இருக்குது, இஸ்லாமிய அமைப்பும் இருக்குது, அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நான் அனுப்பின மெசேஜை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கேட்டப்போ அங்கே அமைப்பு நடத்தின்னு இருக்கிற ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ரிப்ளைவாக ஒரு ஆடியோ நோட் அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்பில். அந்த ஆடியோ நோட் வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். அதில் அந்த ஆடியோவில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, இது வந்து ஃப்ராடு, இதுக்கெல்லாம் எந்த அமைப்பும் வந்து உதவிக்கு வரமாட்டாங்க, முடிஞ்சால் அவங்கள வந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள், இல்லாட்டி இந்தியன் கவுன்சிலேட் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்க தான் ஏதாவது இதில் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர நம்ம எந்த அமைப்பும் உள்ளார வரமாட்டாங்க, யாரும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அது போக இவங்களையும் இப்போது எங்களையும் வந்து எதுலேயும் கையெழுத்து போட்டுறாதீங்க, அப்படி கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா அவங்களையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற தோழர்கள்ட்ட சொல்லணும் இல்லைங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இந்தியன் எம்பசி இப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிற நான் இங்கே இருக்கிற என்ஆர்ஐ டீமில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு இந்த யுஏஐடி இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா எங்கள் பேரில் லோன் எடுக்கிறதுக்காக ஜூலை 4 வெள்ளிக்கிழமை காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கூப்பிட்டானுங்க. அந்த டைமில் வந்து நான் என் தம்பிங்க 2 பேருங்கிட்டையும் சொல்லி, தம்பி இதில் நம்ம போய் கையெழுத்து போட்டோம்னா மாட்டிப்போம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஸோ நம்ம மாட்டாமல் இருக்கணும்னா நம்ம போயிட்டு இந்தியன் எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், நமக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் மூலிமா நமக்கு உதவி கிடைக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டேன் நான் ஏற்கனவே, ஸோ நமக்கு வந்து உதவி கிடைக்கும், நம்ம போயிடலாம் அப்படின்னா. அப்போ அந்த பக்கத்து வீட்டு தம்பி கணேஷ் இருக்கான் இல்லைங்களா, அவன் வந்து பயந்துட்டு, ஆனால் எப்படின்னா நம்ம வேற ஒரு நாட்டில் இருக்கோம், நம்ம வந்து இப்போ இவனோட எதிர்த்துக்கிட்டு இங்கேருந்து போகிறோம் அப்படின்னா போகிற வழியில ஏதாவது பண்ணிட்டானுன்னா என்னென்ன பண்ணுறது, ஸோ நம்ம வந்து அவனுங்க சொல்கிறபடி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா அவனுங்களே நம்மளை அனுப்பி விட்ருவானுண்ணா, பிரச்சனை இல்லாமல் போயிடலாண்ணா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சுறான். தம்பி நீ தப்பு பண்ணிட்டு தப்பிக்கணுன்ட்டு ஒரு நாட்டை விட்டு எப்படி நீ தப்பிப்பேன், இந்த நாட்டுக்கு எதிராக நீ ஒரு தப்பு பண்ணிட்டு உன்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது, இங்கேருந்து தப்பிச்சிருவேன். இவனுங்க பண்ணுறதே ஃப்ராடு. ஒரு வேளை நீ உன்னை வந்து பிடிச்சிட்டான், நீ வந்து உன் பேரில் எவ்வளோ லோன் இருக்குது நீ கட்டிட்டு போகணுன்னு பிடிச்சிட்டான், அப்போ வந்து அவன் வந்து எடுக்கலை, நாங்கள் தான் எடுத்தோன்னு இந்த ஃப்ராடு குரூப் வந்து நிற்க போகிறாங்களா, அவனுக்கு ஜாமீன் கொடுக்க போகிறாங்களா, அவனுக்கு பண்ணுறதே ஃப்ராடு. அவனுக்கு எஸ்கேப் ஆகிடுவாங்களே தவிர உன்னை மாட்டி விட்டு இது பண்ணிவிடுவாங்களே தவிர அவனு ஒன்றும் உன்னை காப்பாற்ற வரமாட்டானுங்க. ஸோ நீ வந்து தப்பு பண்ணாமல் தப்பிக்கிறது தான் நல்லது. நீ தப்பு பண்ணிவிட்டு அவனுங்க காப்பாற்றிடுவானுலாம் நினைக்காத, அவனுங்க எப்போ வேணாலும் உனக்கு இது ஏன்னா அவனுங்க பண்ணுறதே ஃப்ராட் இல்லை, ஃப்ராட் பண்ணுறவன் எப்படி உன்னை வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவனுங்க வந்தானுங்க என் கூட. அந்த டைமில் என்ன பண்ணோன்னா எங்களை கூட்டிகிட்டு போனாப்புல இல்லைங்க தனசேகர், சென்னை சார்ந்தவர். தனசேகருக்கு வந்து மெசேஜ் பண்ணோம். அவர் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணாப்புல, தம்பி எங்கே இருக்கிறீங்க, அவங்கள வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றாங்க லோன் ப்ராசஸ்க்காக அப்படின்னாப்புல. ஆனால் நீங்கள் வந்து எங்களை வேலைக்கு தானே கூப்பிட்டு வந்தீங்க, எங்களுக்கு வந்து சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து அந்த வேலை தான் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எங்களை வேலைக்கு தானே கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் வேலைக்குன்னு சொன்னீங்கன்னா நான் எந்த வேலையானாலும் செய்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து அதை விட்டுட்டு எங்கள் பேரில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது வந்து ஃப்ராடு, என்னால் இந்த இதெல்லாம் ஒத்துழைக்க முடியாது, சரிங்களா. ஸோ எனக்கு வந்து என் பாஸ்போர்ட்டை ரிட்டர்ன் கொடுத்து எங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்புகிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாப்புலன்னு, தனசேகர் தம்பி நான் வந்தப்பே ஆரம்பத்தில் வந்து நானும் இதை தான் அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு வந்து இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்காக நான் வந்து விசாவுக்கு டிக்கெட்டுக்கு அங்கே தங்குறதுக்கு ரூமுக்கு சாப்பாடுக்கு இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன், ஒரு 3-4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன், அந்த காசை எனக்கு திருப்பி கொடு, நான் உனக்கு வந்து உன் பாஸ்போர்ட் கொடுத்து ரிட்டன் டிக்கெட் போட்டு கொடுத்தாரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அதனால் நான் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு இந்த இதில் உட்காந்துருக்கிறேன். உங்களால் 3 பேர் போகிறாங்கிறீங்க, இப்போ உங்கள் 3 பேர்த்தையும் சேர்த்து 10-12 லட்ச ரூபா கேட்பாங்க, நீங்கள் உங்களால் முடியும்னா சொல்லுங்கள், நான் வந்து பேசி உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாப்புல. எங்களை வந்து அந்த பணம் இருந்தால் நான் ஏன் அங்கே போக போகிறேன். ஓகே. ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், சரி நீங்கள் வந்து வச்சுங்க என் பாஸ்போர்ட்டை, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நான் போயிட்டு இந்தியன் எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ட்டு போயிட்டேன். ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்தது, 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து. ஸோ நான் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் நேராக கிளம்பி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் அந்த போகிற டைமில் தனசேகர் எல்லா ஆடியோவும் டெலீட் பண்ணிட்டாப்புல, வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிட்டு இருந்தேன் எல்லா ஆடியோவும் டெலீட் பண்ணிட்டாப்புல. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோடனே இந்தியன் நம்பர் கான்சுலேட்லேருந்து கூப்பிட்டு அந்த ஓனர் தருண் நம்பர் தான் நான் கொடுத்துருந்தேன். கொடுத்தோடனே அவங்க இவனுக்கு கால் பண்ணி, நீ என்ன இவங்களை வந்து வேலைக்கு இன்னும் கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க 2 பேருமே நார்த் இண்டியன்ஸு, தமிழ்காரங்க அங்கே யாரும் இல்லை, சவுத் இண்டியன்ஸே யாரும் இல்லை, ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ் தான் அங்கே ஒர்க் பண்ணாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எனக்கு தமிழ் தெரிஞ்ச யாராவது இருந்தால் சொல்லுங்கள், பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் யாரும் இல்லை, அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி எங்களுக்கு உதவி கிடைச்சா போதுன்ட்டு சொன்னோம். அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி அவனை கூப்பிட்டு இது பண்ணி கண்டிச்சுட்டு அவனை வந்து திங்கக்கிழமை பாஸ்போர்ட்டும் ரிட்டன் டிக்கெட்டும் போட்டு எடுத்துன்னு வர சொன்னாங்க.
திங்கக்கிழமை நாங்கள் வெள்ளிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், சனி ஞாயிறு 2 நாள் இருக்குது, திங்கக்கிழமை வருவாங்கன்னா அந்த 2 நாள் நாங்கள் எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல. ஸோ அதனால் என் கூட இந்த தம்பி என்ன பண்ணிட்டான்னா, இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நம்ம 2 நாள் எங்கேனா போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டான்னா, அதை நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ கூப்பிட்டு போகும்போது அவன் வந்து கேட்டிருந்தானா, இந்த மாதிரி எம்பசி போய் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்குலாம் 1 மாதம் 10 நாள் 6 மாதம் கூட ஆயிருக்குண்ணா திரும்ப போகிறதுக்கு, அது வரைக்கும் நம்ம எங்கே தங்குறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னப்போ, நான் அதை ஏதாவது ஒன்று பார்த்து கூப்பிட்டு போயிடுறேன் தம்பி, காசை பற்றியோ இங்கே தங்குறதை பற்றியோ சாப்பாடு பற்றியோ எதுவும் யோசிக்காத, நீ தப்பு பண்ணாமல் உன்னை கூப்பிட்டு போகிறேன், சேஃபாக கூப்பிட்டு போகிறேன், நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத, அதுக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன், டிக்கெட் போகணுன்னா கூட நானே போட்டு கூட கூப்பிட்டு போகிறேன், யாரே ஏதாவது உதவி வாங்கி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோடனே அவன் அந்த 2 நாள் ஆகணுன்னே அவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டான்னா, மேடம் எங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் மட்டும் வாங்கி கொடுங்க மேடம், நாங்களே டிக்கெட் போட்டு போயிடுறோம், இன்றைக்கி வாங்கி கொடுங்கன்னு. அவனுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து பாஸ்போர்ட் மட்டும் எடுத்துனுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் வந்து சரி நான் திங்கக்கிழமை எடுத்துன்னு வரேன் அப்படின்ட்டான். அவங்க திரும்ப எங்கள்கிட்ட திங்கக்கிழமை எடுத்துன்னு வராங்க நீங்கள் போ அப்படின்னு சொன்னோன்னே, திங்கக்கிழமை வரைக்கும் நாங்கள் எங்கே தங்குறது அப்படின்னா அது பிரச்சனை அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த எங்கள் திங்ஸ்லாம் அவன் கொடுத்த ரூமில் தானே இருந்துச்சு, அதை போய் எடுக்க போனால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானுங்களா, சண்டைக்கு வருவாங்களா, அப்போ ஏதாவது நாங்கள் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏன்னா என் லேப்டாப் உட்பட அங்கே இருந்துச்சு. நான் அப்போ வந்து கேட்டுறதுக்கு இந்தியன் கான்சுலேட்டில் அதுவும் பிரச்சனை தான். நான் வந்து என்ன கேட்டேன்னா, ஒரு போலீஸ் அனுப்புங்க என் கூட, நான் போய் போலீஸ் இருந்தாங்கன்னா யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க இல்லைங்களா, அந்த ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணோன்னா ஒரு போலீஸ் அனுப்புங்க, நாங்கள் போய் என் திங்ஸை எடுத்துக்கிட்டு நாங்கள் வேறு ரூம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வந்து அதுவும் பிரச்சனை, அதுக்கெலாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பி வெளில வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டு தான் கான்சுலேட்டுக்கே போனேன். அந்த போஸ்ட்டில் வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவங்க, துபாயில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியெல்லாம் சிலரோட நம்பர் கொடுத்து அவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அது போக நம்மளோட தமிழ்நாட்டு அயலக தமிழர் நல வாரியத்தோட சேர்மன் கார்த்திகை சேனாபதி தோழர், அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே இருக்கிற செம்மலர் சபராஜ்னு சொல்லி ஒரு தோழர் வந்து அவரை டேக் பண்ணி, தோழர் இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர் உடனே அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்குது இல்லைங்களா, அயலகத்துறையோட சேர்மன் மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி அனுப்பி அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் பாஸ்போர்ட் 3 பேரோட பாஸ்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மெயில் ஐடிக்கு நாங்கள் வந்து எங்களோட பாஸ்போர்ட் அனுப்பி வச்சுருந்தோம். அனுப்பின உடனே அவர் வந்து நான் உங்களுக்காக துபாய் எம்பசியில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் எங்களுக்காக துபாய் எம்பசிக்கு வந்து பர்சனலாக மெயில் அனுப்பி இந்த 3 பேர் எவ்வளோ சீக்கிரம் இந்தியாவுக்கு அனுப்ப முடியுமோ அந்த ப்ராசஸ் முடிச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணிட்டு இந்த கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் சொன்னால அவர்கிட்ட மெசேஞ்சரில் பேசிகிட்டு இருந்தார். சரிங்களா, இது வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நாங்கள் வந்து அந்த 2 நாள் தங்குறதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவங்கள்ட்ட போய்ட்டு உதவி கேட்டோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்க. இப்போ அது அரசு முறையாக ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களை கொண்டு வந்திருக்காங்க, இல்லைன்னா நீங்கள் வந்திருக்கவே முடியாது. ஆமாம். ஓகே, எவ்வளோ செலவு பண்ணி அங்கே போனீங்க? இதனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பீடு ஏற்பட்டுச்சு? ஆக்சுவலி நாங்கள் போகும்போது செலவு பண்ணல, வெளிப்படையாக சொன்னோன்னா எந்த செலவும் பண்ணல. அவங்க வந்து ஃப்ரீயாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இந்த கான்சுலேட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களை அப்படியே கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவைம்போது கூட பயன்படுத்திக்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் கான்சுலேட்டுமே, ஏன்னா நான் அவங்கள்ட்ட சொன்னேன், எங்களை வந்து இவங்க தானே கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ இந்த யுஏஇஐடி ஆஃபீஸ்க்கு வந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும், நாங்கள் அதுக்கு போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது. அது எல்லாமே இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆகும். ஒரு ஆள் அங்கே போயிட்டு வரணுன்னாவே கிராம்ஸில் ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி நாங்கள் வந்து அங்கே அந்த இது கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வர்றது 15 நாள் ஆச்சு. அந்த 15 நாள் அங்கே தங்கியிருந்து ரூம் செலவு, சாப்பாடு செலவு, இந்த இது யுஏஇஐடிக்காக போயிட்டு வந்தது, அப்புறம் இதுக்கு இடையில் இந்த கான்சுலேட்டுக்கு போயிட்டு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு போனது, பாஸ்போர்ட் வாங்கினதுக்கப்புறம் யுஏஇஐடி வந்துருச்சான்னு செக் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வந்துட்டோம்னு சொன்னது. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஆச்சு செலவு? கிட்டத்தட்ட ஆகிடுக்கும், ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட ஆகிடுக்கும் இந்திய பணத்தில். ஓகே, துபாய் திராம்ஸில் ஒரு 4000 திராம்ஸ் அந்த மாதிரி ஆகிடுக்கும். பல படங்கள் வந்து எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி துபாயில் வேலைக்கு கூப்பிட்டு போய் ஒட்டக மேய்க்க விடுறது, வீட்டு வேலை கழுவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தும் நம்ம வந்து அங்கே திரும்பி போயிட்டே இருக்கோம். இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலி இங்கே நம்ம யாருக்குமே சரியான வேலை வாய்ப்புகளோ பொருளாதார சூழலோ இல்லைல்ல. இங்கே பெரும்பாலும் உழைக்கவர்கள் வந்து இன்னமும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு
இதில் இன்னமும் நிறையா பேர் இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா இதில் இருந்தேன். ஆனால் இப்போ இந்த ஏஐ இந்த மாதிரி இன்னும் தொழில்நுட்பம் வளர நிறையா மேன் பவர் ஒர்க்கு வந்து கம்மியாகுது, நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு போகுது. ஸோ இங்கே இருந்தால் நமக்கு பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால நம்ம வெளியில் எங்கேயாவது போய் நம்ம உயர்த்திக்க வேண்டிய சூழல் இருக்குது. இல்லாட்டி நம்ம இன்னமும் விவசாய கூலிகளாக யாரோ ஒருத்தவங்கள்ட்ட இங்கே இந்தியாவில் அடிமைகளாக இருக்கணும் இல்லைங்களா? அப்படியே இருந்தாலுமே அதில் ஒன்றும் பெரிய பொருளாதார வளர்ச்சியாக நம்ம குடும்பம் சார்ந்தோ யாரும் வளர முடியாது. அது சூழலுக்காக நம்ம வந்து வெளியில் வேலை வாய்ப்புகளுக்காக போக வேண்டிய தேவை இருக்குது எல்லாருக்குமே. இங்கே நான் இப்போ இந்த வீடியோ மூலியமாகவும் என்ன சொல்ல வரேன்னா, இதையெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா இந்தியாவில் நடக்கிறத விட மற்ற நாடுகளில் கொஞ்சம் கம்மியாக தான் தவறுகள் நடக்குது. ஆனால் குற்றம் எல்லா நாட்டிலையுமே நடக்குது. வெளிநாட்டில் மட்டும்தான் நடக்குது, துபாயில் மட்டும்தான் நடக்குது, மற்ற இடத்துல மட்டும்தான் நடக்குதுன்னெலாம் சொல்ல முடியாது. இந்தியாவிலையுமே குற்றம் நடக்குது. அதையும் தாண்டி தானே நம்ம இங்கே சர்வே பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி சரியான விதத்தில் நம்ம அங்கே போகணும் வேலை தேடி. முன்னாடிலாம் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற கம்பெனிங்க நேரடியாகவே இங்கேருந்து வேலைக்கு ஆட்களை எடுத்தாங்க இன்டர்வியூ பண்ணி. ஆனால் இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால பெரும்பாலும் அங்கே இருக்கிற கம்பெனிங்க வந்து வேலைக்குன்ட்டு எடுத்து கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இல்லை, எடுக்கிறதெல்லாம் இல்லை, விசா ஆஃபர் பண்ணுறதெல்லாம் இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அங்கே துபாயில் இருக்கிறீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க, கனடாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நாட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணவே தயாராக இருக்காங்க. ஏன்னா நான் நிறையா ட்ரை பண்ணேன். இங்கேருந்து நான் கனடாவில், ஜெர்மனில், அமெரிக்கா வரைக்குமே இன்டர்வியூஸ் நிறையா ட்ரை பண்ணேன். அப்படி யாரும் எதுவும் கிடைக்கல. எனக்கு வந்து நிறையா மெயில்ஸ் இருக்குது, நான் ப்ரூஃப் என்ன காட்டுறேன். அப்படி இருக்கிறதுனால நம்ம அங்கே போனால் தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அங்கே யாரையுமே நமக்கு தெரியாதுங்கிறதுனால நான் ஏற்கனவே இங்கே தெரிஞ்சவங்க மூலிமா ட்ரை பண்ணும்போது விசிட்டிங் விசாவுக்கே பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா வரைக்கும் கேட்டாங்க. ஆனால் அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 20,000 ரூபாய்க்குள்ளார தான் எல்லா கண்ட்ரிக்குமே விசிட்டிங் விசா இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம அங்கே போய் அவன் விசிட்டிங் விசா நம்ம போட்டு போயிட முடியும். அங்கே போயிட்டு நம்ம எங்கே தங்குறது, எங்கே சாப்பிட்றது அப்படியான இது இருக்குது இல்லைங்களா? அதுக்கு வந்து யாருமே நமக்கு தெரிஞ்சவங்க இல்லைங்கிறதுனால தெரிஞ்சவங்க மூலிமா ட்ரை பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி கமிஷன்லாம் இது பண்ணுறதுனால சரி எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாகவே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இப்போ என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, ஏதாவது ஒரு அதுக்கான முன்னெடுப்பு நடந்துச்சா, காவல்துறை ஏதாவது சொன்னாங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா அங்கேயுமே நான் கம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி நான் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமாவும் அவங்க பண்ண எல்லா இதுவுமே டைப் பண்ணி இங்கிலீஷில் ஒரு முறை, அப்புறம் வந்து அரபிக்கில் ஒரு முறை, அப்படியே இந்த ஏஐயில் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து துபாய் போலீஸ்க்கு, நம்ம துபாயோட பிரசிடெண்ட்டுக்கு, துபாயோட கவர்மெண்ட் மீடியாவுக்கு, அங்கே இருக்கிற இன்னும் சில ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, அது போக தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஆர்ஐ டீமுக்கு, சிஎம் செல்லுக்கு, அப்புறம் பிரைம் மினிஸ்டருக்கு, பிரசிடெண்ட்டுக்கு, இன்னும் சில முக்கியமான நபர்களுக்கெலாம் எடுத்து மெயில் பண்ணேன். அப்படி மெயில் பண்ணது வந்து துபாய் போலீஸ்லேருந்து மட்டும் உடனே எனக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு, ரிப்ளை மெயில். இது வந்து ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளார ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை வந்துச்சு. ரிப்ளை வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் ஆகியுமே எனக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரில. ஸோ நான் வந்து திரும்ப துபாயில் இருக்கிற என்னோடய நண்பர்களுக்காக கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் மெயில் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது நம்மளோட ப்ரெசன்ஸ் வந்து துபாயில் இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம வந்து வேற ஒரு நாட்டில் இருக்கவங்கும் போது அவங்க நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபோன் கொஞ்சம் ஆக்சஸாக இருக்கும். புரியுது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, தமிழக போலீஸ்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க கமிஷனர் ஆஃபீஸில், குறிப்பாக சென்னையில். இவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை ஆக்சுவலி அதான் நான் திரும்ப போயிட்டு அங்கே எதுவுமே நடக்கலைங்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனேன். சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் பிரிண்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணும்போது அவங்க அதை பார்த்துட்டு வந்து இது மொத்தமாக துபாயில் நடந்த திருட்டு, இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டுள்ளார ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம், அப்படி இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளார ஏதாவது பிரச்சனைனா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லுவோம். இது வந்து துபாய் ஒன்றும் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, நல்லா முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா நான் திரும்ப இங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்
மீடியாவில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க வந்து சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு அசோக் பில்லரில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்ட்டு சொன்னாங்க. அங்கேயுமே நான் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணும்போது அவங்க சொன்னது என்னன்னா, நாங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து நடக்கிற குற்றத்துக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம். அது என்ன மாதிரினா சைபர் ஸ்லேவாக இருந்தால் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எடுப்போம். அதாவது என்னென்னா, இங்கேருந்து நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இல்லீகலான வேலைக்கு நம்மளை பயன்படுத்துகிறாங்க. நமக்கு வந்து யாருக்காவது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து இந்த ஃபோன் நம்பர் வந்து மிரட்டி அவங்கள்ட்ட வந்து உன் பேர் பணம் பறிக்கிறது, வேறு ஏதாவது இது பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி க்ரைம் நடந்துன்னா நாங்கள் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுப்போம். இந்த லோன் மேட்ருக்கெலாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி இப்போ வெளிநாட்டுக்கு போகிறது வந்து நிறையா பிரச்சனையாக நடக்க தான் செய்யுது. அதுக்காக நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போக வேணாம் அப்படிங்கிறது வந்து பயமுறுத்துற மாதிரி இந்த வீடியோ இருக்க வேணாம் அப்படிங்கிறது வந்து என்னோட இது என்னென்னா, இங்கே இருக்கிற பொருளாதார சிக்கலில், இங்கே இருக்கிற சமூக சூழலில் எங்கேயாவது போய் ஓடி பிழைச்சிக்கிட்டா தான் உங்களை நீங்கள் வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால வெளிநாடுகளுக்கு எப்படி ப்ராப்பராக போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம போகிறது தப்பு இல்லை, ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அது போகிறது தான் பெட்டர் நான் சொல்கிறேன். ஓகே, அது எந்த மாதிரினா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எந்த துறையை சார்ந்து நீங்கள் வேலையை தேடுறீங்களோ அந்த இதை வந்து ஆன்லைனில் லிங்க்டின் மூலிமா ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் லிங்க்டின் மூலிமா ட்ரை பண்ணுங்கள். இந்த நாக்குரி கல்ஃப்லாம் நிறையா ஃப்ராடு, அங்கேயுமே நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். கிராஃபிக் டிசைனருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்தியன்ஸே நிறைய பேர் கம்பெனி நடத்துகிறான்ட்டு நிறையா ஃப்ராட் தான் பண்ணாங்க. ஃபேக் இன்டர்வியூஸ் இங்கேருந்து எப்படி துபாய்க்கு வேலைக்கு சொல்லி காசு வாங்கிட்டு ஏமாற்றவங்களோ அதேமாரி துபாயிலையுமே நிறையா ஃபேக் இன்டர்வியூஸ் நடக்குது. ஸோ அதனால் இது நான் சொல்கிறேன், இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் சில இது மூலிமா சரியான கம்பெனியை தேர்ந்தெடுத்து இது பண்ணுங்கள். அப்படி உங்களால் முடியல அப்படின்னா விசிட்டிங் விசா மூலிமா போங்க. போயிட்டு அங்கே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்களோ அவங்க மூலிமா ரூமும் சாப்பாடும் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி போனீங்கன்னா தான் கொஞ்சம் கம்மியாக ஆகும் செலவு. இல்லாட்டி அங்கே இருக்கிற பொருளாதார சூழலுக்கு அது செலவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடும். பொருளாதார ரீதியாக மேலும் நம்ம வந்து கஷ்டப்படுவோம். நீங்கள் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி துபாய்க்கு போயிட்டாவே வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அங்கே போனாலுமே நீங்கள் இங்கே எப்படி வேலை தேடி கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி அங்கேயும் வேலை தேடி கஷ்டப்படணும். கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்கும் தான், ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தான் அங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருந்தாலுமே, இப்போ எங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நபர் தான், அந்த தம்பி பக்கத்து வீட்டு தம்பி கணேஷுக்கு வந்து 15 வருஷம் பழக்கமான நபர் தான். அவருக்கே தெரியலையா சில விஷயங்களை? ஆமாம், அவனுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு 15 வருஷம் பழக்கமான நபர் தான் வந்து தனசேகர் வந்து இந்த ஸ்கேமில் வந்து கூப்பிட்டு போய் மாட்டி விட்டாப்புல. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் தாண்டி அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது, நம்ம போகிறது வந்து சரியாக தான் போகிறோமா அப்படிங்கிறத வந்து முன்னாடியே தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனையில் மாட்ட மாட்டீங்க. ஒரு வேளை பிரச்சனையில் மாட்டினாலும் எதை பற்றியும் பயப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆகிறதுக்கு பாருங்கள். பக்கத்தில் என்ன கான்சுலேட்டோ எம்பசியோ இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் உதவும். ஓகே, இந்த 9-10 பேர் மேலே தமிழகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. எவ்வளோ பணம் வந்து இவங்க பேரில் லோனாக எடுத்து ஸ்கேம் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் தோழர்? இப்போ அந்த பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் பேர்லையுமே ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணாவே அவங்க 5 லட்சம் திராம்ஸ் 7 லட்சம் திராம்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, 5 லட்சம் திராம்ஸுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் வருது. ஓகே, சரிங்களா? அப்போ ஒரு கம்பெனி பேரில் 5 லட்சம் திராம்ஸ்னு ஒரு தனிநபர் பேரில் 5 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா ஒரு 7.5-8 கோடி ரூபாய் எடுக்கிறாங்க. ஒரு நபர் மேலே 8 கோடி ரூபாய் எடுக்கிறாங்கன்னா 10 பேர் இப்போ அந்த டீம் பார்த்தீங்கன்னா அந்த 9 பேர் ப்ளஸ் நாங்கள் 3 பேர் 12 பேர் 12 பேர் பேர்லேயும் ஒரு 8 கோடி ரூபாய்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வருது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு டீம் பேர்லேயுமே அவன் வந்து ஒவ்வொரு முறையுமே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டீமை வந்து கூப்பிட்டு போகிறானுங்க ஏஜென்ட் மூலிமா. சரிங்களா? ஒரு டீம் மூலிமா 100 கோடி ரூபான்னா இது வந்து கண்டினியூவாக பண்ணினே தான் இருப்பான். இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் திருடப்பட்டிருக்கும். அது போக இதில் வந்து மாட்டினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 செய்திகளும் நான் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனில் மாட்டியிருக்காங்க. இந்த யார் வந்து போய் இங்கேருந்து போய் கையெழுத்து போட்டு லோன் இது பண்ணாங்களோ அவங்க தான் மாட்டிருக்காங்களே தவிர அந்த ஃப்ராடு குரூப் மாற்றுறதே இல்லை. ஸோ அவங்கள பிடிச்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 பேருக்கு 2015-16 அந்த டைமில். இப்போ ரீசெண்ட் டைமில் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஒரு கேஸ் வந்து வெளில வந்துச்சு. தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு பையனை வந்து ஒரு ஏஜென்ட் வந்து ஐடியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 8.25 லட்ச ரூபா கமிஷன் வாங்கி கூப்பிட்டு போயிட்டு அவன் பேரில் கிரெடிட் கார்டு வாங்கி அந்த காசை ஃபுல்லாக வச்சு எடுத்துட்டு அவன் பேர்லேயே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுத்து அது அவன் வந்து இங்கே இருக்கிற அவங்க ஃபேமிலிக்கு வந்து தகவல் கொடுத்து அது மூலிமா தெலுங்கானா மினிஸ்ட்ரி மூலிமா இதை ஆக்ஷன் எடுத்ததாக ஒரு செய்தி வந்து நான் இதை பற்றி தேடும்போது இதெல்லாம் பார்த்தேன்.
ஓகே நேயர்களே, ஒரு துபாயில் வேலைக்கு போகிற இடத்துல இவர்கள் மீதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்காங்க. லோன் எடுத்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே. நன்றி, வணக்கம் தோழர். நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். எந்த தற்சார்பு இல்லாமல், எந்த நிறுவனத்திற்கு கீழ் இயங்காமல், குறிப்பாக கட்சிகளுக்கு கீழ் செயல்படாமல் நடுநிலையோடு பல செய்திகளை தொடர்ந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களது ஆதரவு என்பது எங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி, வணக்கம் தோழர். நன்றி. வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு வித்தியாசமான ஒரு களத்தில் சந்திக்கலாம்.